வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின தரமான 15வது வாரம், அதாவது ஃபினாலே வாரத்தோட 3வது நாள் மதிய ஓட்டு ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு ஆல்ரெடி பார்க்குறவங்க மெய் மறந்து போயிருந்தீங்கன்னா மறக்காமல் அதிலிருந்து வெளியே வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக்கை தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு காரசாரமான சம்பவங்கள்லாம் போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பணப்பெட்டி டாஸ்க் முடிஞ்சுது. அதில் ரயான் சும்மா மின்சாரம் மாதிரி வந்து ஓடி போய் 17 செகண்டில் வந்துட்டு அந்த 2 லட்சத்தை சும்மா சூப்பராக வந்து தூக்கிட்டு வந்தார். வேறு மாதிரி வெறித்தனமாக இருந்துச்சு. கண்டிப்பாக அவருக்கு ஒரு வாழ்த்தை சொல்லியே ஆகணும், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதேமாதிரி பிக் பாஸுமே வந்துட்டு அதை பாராட்டுகள் தெரிவித்தார். அதுக்கப்புறம் தான் வச்சார் ஒரு ட்விஸ்ட். என்னென்னா 2.0ன்ற மாதிரி இதுக்கப்புறம் இன்னும் கடினமாக இருக்கும். ஏன்பா இதுக்கே டவுசர் கிளியுது, இன்னும் கடினமான என்ன இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் வந்துட்டு ரூமர்ஸை கிளப்பி விட்றாங்க. இந்த மாதிரி ஜாக்லின் வந்துட்டு 4 லட்சத்தை எடுக்க போனாக, திரும்பி வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லையே, அதனால் நீங்கள் அப்படியே பதட்டமாகவே இருங்க அப்படின்ட்டு. ஏன் அப்டேட் கொடுக்குறவன் வெளியில் போனாங்க 4 லட்சம் எடுத்தாங்க அப்படின்ற அப்டேட் கொடுத்தீங்களே, 4 லட்சமும் வெளியே போன விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா அது செகண்ட்ஸில் தானே அந்த அப்டேட்டும் கொடுத்துருக்கலாம்ல. ஸோ கொடுத்துருப்பாங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே வந்து ஜாக்லின் எவிக்ட்ன்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கும். கொடுக்கல அப்படின்னா இங்கே வந்து காப்பாற்றப்பட்டார்கள்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதிர்ச்சியாக நடந்ததுன்னா உடனே சொல்லியிருப்பாங்க, ஏன்னா அது போகணுமே அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக என்னுடைய இதுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் வியூ, எனக்கு வந்த நாலேஜ் படி கண்டிப்பாக ஜாக்லின் உள்ள தான் இருக்காங்க. கண்டிப்பாக ஃபினாலே ஸ்டேஜ்லேயும் ஏறுவாங்க, அது வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. அதை பற்றி சொல்லுங்கள். அதேமாதிரி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்ஷிதா பண்ணுற அந்த அட்டூழியங்கள் ரொம்ப டூ மச்சாக இருக்குது. அப்படியே ஆர்னவை வெறுப்பேற்றுறது, அவங்க பண்ணுறது ரொம்ப கிரிஞ்சு மாதிரி இருக்குது. வேணும் மட்டுமே பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் ஆர்னோ டென்ஷன் ஆகிட்டு அந்த கிளாஸை உடச்சிட்டாப்பில். என்னையா நடக்குது? பிக் பாஸோட ப்ராப்பர்ட்டி உடைக்கூடாதுப்பா அப்படின்னு நிறைய பேர் கருத்து என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, ஆர்னோ இது உங்களுக்கு ஒரு பாடம், இதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியோட போய் ஒன்றா இருங்க அப்படின்ற மாதிரி கருத்து தெரிவிக்கிறாங்க. இது அவங்களோட பர்சனல், நம்ம அதில் தலையிட வேண்டியதில்லை. பட் பிக் பாஸ் வீட்டில் இது நடக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். அதே மாதிரி ஜெஃப்ரி வெரி ஃபஸ்ட் த கோர்ன்ற மாதிரி வந்துட்டு காதில் குடையிற அந்த எப்படி சொல்கிறதே தெரில, அந்த காதில் குடையிற அந்த பட்ஸை, அழுக்கு பட்ஸை எடுத்து தூக்கி அடித்தார். அந்த பக்கம் முத்துக்குமரனா இல்லை நம்மளுடைய சௌந்தர்யான்னு தெரில, அதை வந்து கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. இன்னும் இவ்வளவு ஒரு மட்டமான ஒரு கேரக்டராக இருக்காங்க. ஐயோ ராமா, தயவு செஞ்சு வெளியே அனுப்பிச்சிருங்க, இல்லை தயவு செஞ்சு மஞ்சரியன் தீபக்கு உள்ளே அனுப்புங்க. அப்போ தான் வந்து இந்த முத்துக்குமருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதேமாதிரி முத்துக்குமரா அடுத்து எந்த ரிஸ்க்கும் எடுத்துடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கு அப்படின்னா நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது தான், கரெக்ட் தான். ஸோ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கார். யாருன்னா முத்துக்குமரன். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படின்னா, முதல் ஆளாக 1 லட்சத்தையும் தாண்டி 1,14,445 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 47.21. இது வரைக்கும் முத்துக்குமரன் எந்த வாரங்களும் 47% வாங்கினதே கிடையாது. ஃபினாலே வாரத்தில் வாங்கினா இதுதான் வளர்ச்சி, புரியுதுங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு வாரத்துலேயே அவருக்கு ஓட்டு வந்துச்சா சௌந்தர்யா மாதிரி கிடையாது. 2வது வாரம் வந்துச்சா கிடையாது. 3வது வாரம் வந்துச்சா கிடையாது. 4வது வாரம் வந்துச்சா, 4வது வாரம் தான் வர ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வளர்ச்சி. இப்போ பிஆர்னு எல்லோருக்கும் பிஆர் இருக்குது அப்படின்னா ஆகலும் அந்த பிஆரால் அவருக்கு வந்துட்டு அந்த வளர்ச்சியை வந்துட்டு எவ்வளோ அழகாக காமிக்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டில் வரல, 2வது வரல, இவரோட கேமால் இம்ப்ரூவ்மெண்ட் அவர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த கொண்டான விஷயம் கொடுக்குறாரு. ஆனால் சௌந்தர்யா ஃபஸ்ட்டு வாரமே டமால்டி மில், என்னடா இது மூஞ்ச பார்த்தோன்னே ஓட்டு போடுறாங்களா, ஒன்றுமே புரியல பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதை தான் வளர்ச்சின்றோம். அதேமாதிரி இன்றைக்கி ரயான் அந்த பணப்பட்டி எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாரு முத்துக்குமரன். போயிட்டு நேற்று நான் இது மாதிரி பண்ணேன், உனக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக எல் ஷேப்பில் இருக்காது, அது மாதிரி தான் இருக்கும், அப்படி இப்படின்னு அவரோட விஷயங்களை கொடுக்குறாரு. இதுதான் மனசு தன்மை. இந்த மனசு தான் வேணும். இந்த மனசில் எங்கேயோ போய்ட்டார். இதுக்கு மேலே ஒருத்தனுக்கு என்ன வேணும்? பேசுகிறான், ஓடுறான், ஆடுறான், பாடுறான், என்னென்னமோ பண்ணிட்டார். எல்லாரும் பண்ணாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டார். இதுக்கு மேலே ஒரு இதுன்னு தெரில. அப்பயும் ஒரு சில பேர் வந்துட்டு அவர் நடிக்கிறாராம், நடிக்கிறதுல சூப்பராக செம்மையாக பண்ணிட்டாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? சொல்கிறவங்க 1008 சொல்லி தான் தருவாங்க. ஏன்னா பாவம் அவங்களோட ஆளுக்கு வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த கப்பு வரலன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தில் பேச தான் செய்வாங்க. நம்ம அதை பற்றி பேச தேவையில்லை. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சௌந்தர்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 45,292 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 18.68. 3வது வந்துருச்சு. இன்னும் அவங்களால் 50,000 கூட தொட முடியல. அவங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, உள்ளே இல்லை வெளியே, பட் எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா மக்கள் கொஞ்சம் வீழ்ச்சிக்கிட்டாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யம் எல்லாருமே கொண்டாடும். ஏன் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா இந்த 3வது வாரம் 4வது வாரம்லாம் தூக்கி வச்சு கொண்டாடணும். ஏன்னா அவங்க அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு நம்ம குறை சொல்லக்கூடாது. எல்லாத்தையுமே வந்து சௌந்தர்யா குறை சொன்னால் வேஸ்ட்டு. பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட கேம் எப்படி மாறிடுச்சுன்னா புரிய வருது நம்மளுக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியல.
அதுக்கப்புறம் தான் புரிய வருது இவங்க ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. முத்துக்கு ஒன்று சொல்லுவார், திடீர்னு பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அது எப்படி மார்னிங் ஆக்டிவிட்டியில் மக்களோட ஓட்டிங் போல் எல்லாத்துலேயுமே சௌந்தர்யாக்கு மட்டும் தனியாக வருது அப்படின்னு. அதை தான் வந்து இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, சௌந்தர்யா இந்த டாஸ்க்காக பண்ணாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னு. டாஸ்க் அது டாஸ்க் கிடையாது. வீக்லி டாஸ்க்கில் என்ன பண்ணாங்க? ப்ரொமோஷன் டாஸ்க் எவ்வளோ வந்துச்சு, என்ன பண்ணாங்க? டிக்கெட்டு விழாவில் என்ன பண்ணாங்க? எதுவுமே கிடையாது பதில். சரி, வீட்டு வேலையாவது அதை செஞ்சாங்களா? கிடையாது. கிச்சன் டீமில் எதுவும் கிடையாது. ஆனால் வந்து கப்பு மட்டும் வேணும், சூப்பர். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பக்கம் வந்துட்டு ஆர்னவ ஜாக்லினும் சௌந்தர்யம் போட்டு பொழக்கிறாங்க. பிடிக்கல பொழுது அவங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்கான். அதுவும் நேற்று வந்துட்டு புதுசாக அந்த பட ப்ரொமோஷன் போட்டதில் புது பாட்டு நம்மளே வந்துட்டு அந்த டியூனை வந்து லிசன் பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் வந்துட்டு அப்படியே ஓவராக அப்படியே ஆட்டம் போடுறாரு, அப்படியே ஓவராக நடிக்கிறாருன்னு. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். நீங்கள் அந்த ஃபோன் டாஸ்கில் அவர் ரூல் சொன்னது, மீல் சொன்னதே ரூலுன்னு கேட்ட ஆள். நீங்கள் வந்து இந்த மாதிரி புரிஞ்சுக்கிற விஷயத்தை கலாய்க்கலாமா? புரியல இது வரைக்கும் சொல்கிற ஆள் நீங்கள் அவரை கலாய்க்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். என்னத்தை சொல்கிறது. 3வது பிளேஸ் பற்றினா நம்மளுடைய விஷால் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார்? அவர் பார்த்தீங்கன்னா 30,075 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.41. இப்போ விஷாலை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நம்ம ஒரு 2-3 நாளாக சொல்லிட்டு இருந்தோம். விஷால் திடீர்னு பார்த்தா போன வாரத்துலேருந்து வந்து ஞானோதயம் வந்து ரன்னிங் போகிறாரு, யோகா பண்ணுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து கலாய்க்கிறாங்க, டே போதுண்டா, ஃபஸ்ட்டு நாள்லேருந்து இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை, இப்போ இன்னும் புதுசாக வந்துட்டு போன வாரமும் இந்த வாரமும் இவ்வளோ சீன் போடுறேன், நான் யோகா பண்ணுற மாதிரி பண்ணுறேன், ஓடுறேன், ஏன்டா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. அவங்களுக்கே தோணுது. ஏன்னா எல்லாருக்கும் இப்போ முன் உதாரணமாக முத்துக்கப்புறம் வந்துட்டாப்புல, இவன் காலையில் இதை பண்ணுறான், நம்மளும் இதை பண்ணணும், இவன் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறான், அதையும் நம்ம பண்ணணும், இவன் இந்த மாதிரி பேசுகிறான், அதையும் நம்ம பண்ணோம், இவன் இந்த இதை தட்டி கேட்குறான், அதையும் நம்ம பண்ணோம். இப்படியே எல்லாத்துக்கும் நேற்று வந்து டிக்கெட்டு இப்போ இது மணி பாக்ஸில் இவன் இப்படி போயிருக்கான், அதை நம்ம ஃபாலோ பண்ணோம். இப்படி எல்லாத்தையுமே காலையில் இன்னொரு விஷயத்த சொல்கிறார் நம்ம சத்யா கிட்ட. செம்ம சிரிப்பு எனக்கு. டேய் நான் ஒரு முடிவு பண்ண சத்யா. என்னப்பா முடிவு பண்ண அப்படின்னா, இல்லை என்னோடய எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆயிடுச்சு, நான் பயந்துகிட்டே அந்த பிரச்சனை எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடுச்சு, முக்கியமாக தர்ஷிகா மேட்ரு சூப்பராக சார்ட் அவுட் ஆயிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, பணப்பெட்டி அவங்க வைக்க போகிறாங்களா, நான் ஓட போகிறேன். என்ன மச்சான் சொல்கிறேன், நிஜமா? ஆமாம். ஆனால் பணப்பெட்டியை போய் எடுக்க மாட்டேன், தொட்டுட்டு வந்துடுறோம். என்னடா இது, என்னப்பா இன்னொரு சொல்லுங்கள். அதாவது பணப்பெட்டி எடுக்க போகிறோம், சரி, ஓட போகிறோம், சரி, போய் எடுக்கிற மாதிரி போய் தொட்டுட்டு வந்துடுறோம். ஏன்னா அவருக்கு பணம் வேணாமா, அவர் பணத்தை நம்பி வரலையாம். ஷோ முடியல சாமி, இந்த வெக்கனையாக பேசுறதுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. எப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்கள், எப்படிலாம் பேசி மக்களை முட்டாளாக்குறாங்க பாருங்கள். அப்படி வந்துட்டு பணத்து மேலே ஆசை இல்லாதவங்க டிக்கெட்டு பண்ணல செம்மையாக வந்து செஞ்சுருக்கலாமே சம்பவத்தை, ஒன்றுமே செய்யலை. அதுக்கு முன்னாடி இதே டைலாக் தான் விட்டீங்க. உங்கள் டைலாக் இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு? ஒன்று நடந்திருக்கு. என்னது? அதுவும் நடக்கலை. சரி, அதை பற்றி பேச வேண்டாம். ஏதாவது நடந்திருக்கா? ஒன்றுமே நடக்கலைங்க. ஐயோ கடவுளே, முடியலப்பா. அவ்வளோ டைலாக் விட்டோன்னே சத்யா இதையும் நம்பிட்டார் பாவம். ஏய் நீ அப்படி பண்ணிட்டனா அவனுக்கு 2 பேர் விட மாட்டாங்கடா, ஏன்னா முதல்ல கை தூக்குறவங்க தான் இதுவான், அதனால் நீ என்ன பண்ணு கார்னரில் உட்காரோம். அதையும் நம்பிக்கிட்டு சத்யா, ஐயோ நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு தெரியல. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் வந்து போயிடுவான், அதெல்லாம் தேவைன்னு சொல்லும்போது தெரிஞ்சு போச்சு. இது வந்து டுபா ஒன்றும், அதாவது டுபாக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க பற்றி அந்த மாதிரி. ஏன் விஷால் இந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. நான்லாம் வரும்போது ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் நான் பார்த்தேன். ஏன்னா அவர் பேசுகிற விஷயங்கள் அவ்வளோ மாசாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் வந்து தூசு மாதிரி போயிடுச்சு. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 4வது பிளேஸ் பற்றினா நம்மளுடைய ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 23,990 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.9. என்னங்க மேலே இருக்கிற விஷாலுக்கும் இவங்களுக்கும் கிட்டத்தட்ட 7,000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் இருக்குது. எப்படி ஒன்றும் புரியலையப்பா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாக்லின்லாம் தரமாக ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கும்போது விஷால் லாஸ்ட்டில் இருந்தார். இப்போ எப்படி விஷால் அப்படி என்ன நடுவில் பண்ணார்? விஷால் வந்து நடுவில் என்ன பண்ணார்னா, போட்டு அடின்னு அடித்து துவைச்சாங்க. அது கூட அவரோட மைனஸ் பாயிண்ட் சொல்லி தான் அடித்தாங்க. பெருசாக சம்பவங்கள் எதுவுமே பண்ணல, டிக்கெட்டு பண்ணல, அதுலேயும் எதுவும் பண்ணலையே. அப்புறம் எப்படி ஜாக்லின் அவர் அதிகமாக வாங்குறாருன்னு ஒன்றும் புரியல. அதே மாதிரி ஜாக்லின் வந்து இன்றைக்கி வந்து பணப்பட்டி எடுக்க போனாக, 4 லட்சத்தை எடுக்க போனாக, வீட்டுக்கு திரும்பி வரல. ஹே என்னையா விடுறதுக்கு ஒரு அளவு இல்லையா? இந்த மாதிரி சிச்சுவேஷன் யூஸ் பண்ணி இஷ்டத்துக்கு அடித்து விடுறது. பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அப்டேட் வரல. நீங்கள் யாரும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட். கண்டிப்பாக சான்ஸ் கிடைச்சதுன்னா அதை சும்மா சாதாரணமெல்லாம் இறங்க மாட்டாங்க, 1க்கு 1000 வாட்டி யோசிப்பாங்க. முத்துக்குமாரனுக்கே வந்து ஒரு செக் வைக்கிறாங்கன்னா சும்மா சாதாரணமாக கிடையாது. நம்ம ஜாக்லின் கண்டிப்பாக வந்து அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்ரெடி சொல்கிறது தான், எப்பயுமே சொல்கிறது தான், அவங்க டைட்டில் வின்னர் இல்லை, ரன்னராக வந்தே ஆகணும். அதுக்கு மேலே என்ன நடக்க போது தெரியல. 5வது பிளேஸ் பற்றியில் நம்மளுடைய பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 14,855 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.13. ஸோ பவித்ரா கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் பண்ணுற மாதிரி தெரியல. இது வரைக்கும் அப்டேட்டே எதுவும் வரல. அதாவது ஜாக்லின் பற்றியாவது ரூமர்ஸாக எதாவது வந்துச்சு, பட் பவித்ரா கிட்ட வரல. அதேமாதிரி பவித்ரா வந்து ஆனால் ஒழுங்காக ஒரு அழகான விஷயத்த சொன்னாங்க.
அதாவது நம்ம தர்ஷிகா உங்ககிட்ட அப்பயே பாலாபடிச்சு அடித்து மண்டையில் அடிச்சுக்கிட்டே சொன்னேனே, அவனை நம்பாதன்னு கேட்டியா? ஏன்னா இவங்க 2 பேரும் நைட் தூக்கம் வராமல் தர்ஷிகா அந்த பக்கம் புலம்பிகிட்டு இருக்காங்க. நான் கேட்கலடி, என்னை மன்னிச்சிரு, நான் அப்பயே கேட்டிருக்கேன், மரமண்டையில் ஏறலை அப்படின்னு. ஏன் அப்படின்னா அந்த பக்கம் 2 பேரும் ஜோடியாக பேசிகிட்டு இருக்காங்க, விஷாலும் அன்ஷிதாவும். எவ்வளோ கொடுமையான ஒரு சம்பவம் இல்லை? ஒரே இடத்துல இருக்காங்க, இவ்வளோ நாள் இருந்திருக்காங்க. தர்ஷிகாவும் விஷாலும் லவ் பண்ண விஷயங்கள் அன்ஷிதாவுக்கு தெரியும். தெரிஞ்சே இப்போ வந்துட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து தர்ஷிகா படுத்துட்டு இருக்காங்க. கொடுமையிலும் கொடுமை, பெரிய கொடுமை. இது வந்து நம்பிக்கை துரோகம்னு சொல்ல எல்லாமே இருக்குது, எல்லாமே அடங்கியிருக்கு. ஆனால் சர்வசாதாரணமாக இவங்க 2 பேரும் கடந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் பாதிக்கப்பட்டது கடைசியில் தர்ஷிகா. சூப்பர் அப்போ நம்ம இருந்துச்சு, ரொம்ப டூ மச்சு. ஆனால் இதை வந்து எடுத்து சொல்லிகிட்டே இருந்தாங்க பவித்ரா. நிறைய நேரங்களில் சொன்னாங்க இது வேண்டான்னு கேட்டால் தான் தர்ஷிகா. இப்போது அதேமாரி பவித்ரா போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பணத்தை வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் பிக் பாஸ் என்ன பண்ணுறாருன்னா அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எல்லாருக்கும் கொடுத்து ஃபினாலே ஸ்டேஜில் பவித்ரா நிற்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி தோணுது. மிட்வீக் எவிக்ஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பவித்ரா போக மாட்டாங்க, ஏன்னா ஓட்டு இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரயான் இருக்கார், இவரெல்லாம் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அப்படி 13,770 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.67. கண்டிப்பாக மேக்ஸிமம் இன்றைக்கி நைட் மிட்வீக் எவிக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. எக்கச்சக்கம் இல்லை, 99% நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேறு வழி கிடையாது. ஃபினாலே வாரத்தில் 6 பேர்லாம் வந்து இருக்க விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் போகிறதுக்கு முன்னாடி இவருக்கு வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒரு டாஸ்க் வச்சாங்க. அதுலேயும் சூப்பராக சூறாவளி போய் நம்ம ரயான் வந்து 2 லட்சத்தை வின் பண்ணார். உண்மையிலேயே சூப்பரான சம்பவம் பண்ணார். இதுக்கப்புறம் யாருக்கு என்னென்ன சான்ஸ் வரப்போகுதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ரயான் உண்மையிலே டாஸ்க் பீஸ்ட் அப்படி சொன்னால் இவர் மட்டும் கிடையாது, 2 பேர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. அதில் 1வது டாஸ்க் பீஸ்ட்டும் கண்டிப்பாக நான் ரயானை சொல்லி தருவேன். ஏன்னா அவ்வளோ ஸ்பீடு வந்துட்டு கண்டிப்பாக சாத்தியமே இல்லை 2 பேருக்குமே. முத்துக்குமார் இருந்தாலும் சரி, ரயான் இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லைன்ற மாதிரி போகிறாங்க. அது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயங்கள். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. அதே மாதிரி ஓட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஆனால் பவித்ராக்கும் ரயானுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 2000 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ என்ன வேணால் நடக்கலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட தப்பு. ஏன்னா பவித்ராவை காப்பாற்றுவாங்க, ரயானை கைட்டு விட்டுருவாங்கன்றது என்னோட கருத்து. ஸோ இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2,42,427 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக ரயான் வெளியேற்றப்படுவார். ஆனால் எவ்வளோ அமௌண்ட்டோட வெளியேற்றப்படுவார்ன்றதை தெரியல. அதே மாதிரி ஃபினாலே ஸ்டேஜுக்கு மேலே இருக்கிற 5 பேரும் கண்டிப்பாக உள்ளே போவாங்க. நம்ம முத்துக்குமரன் சொன்ன மாதிரி கப் அடிப்பார். பார்க்கலாம். உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.